இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் சிட்டி முக்கலை பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் இந்த மாங்காய் ஊறுகாவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் ஒரு 3 மாங்காவை எடுத்துட்டேங்க. இது ரொம்ப புளிப்பாக இருக்கணும், கட்டியாக இருக்கணும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஆற விடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆறணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு 1.25 கப் வரைக்கும் கடலை எண்ணெயை போட்டுக்கலாங்க. இந்த எண்ணெய் சூடான பிறகு இதுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10-15 நசுக்குன பூண்டை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதுலேயே ஒரு 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டிருக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தமாக சூடே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறணும். அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் மேலே இன்னொரு பேனை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் 1 நிமிஷம் வெந்த பிறகு இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வந்தால் போதுங்க. இப்போது இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாங்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற தோலை சீவ வேணாங்க. இந்த மாதிரியே தோலோடவே கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த தோல் இருந்தால் பச்சடி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ண இந்த மாங்காய் பீசஸை நம்ம இப்போ ஒரு கப்பால் அளந்துக்கலாம். எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் நான் இந்த மாங்காய் பீசஸை அளந்தேன். இது ஒரு 5 கப் அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுட்டு இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சால்ட்டு, 1 கப் அளவுக்கு மிளகாய் பொடி. இது ஊறுகாய்க்காக யூஸ் பண்ணுற மிளகாய் பொடிங்க. இதுலேயே கிரைண்ட் பண்ண இந்த வெந்தயம் கடுகு பவுட்ரு போட்டுக்கலாங்க. இந்த பவுல் சின்னதாக இருக்கிறதால நான் பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த 5 கப்பு மாங்காய்க்கு 1.25 கப்பு எண்ணெய் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது முன்னாடியே தாளிப்பு வச்சுட்ட இந்த எண்ணெயை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த எண்ணெய் சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பவுலு நம்ம கை கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு நாளுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு நாள் ஆயிடுச்சு. நல்லா கரெக்டாக ஊறிடுச்சுங்க இந்த ஊறுகாய். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எண்ணெய், உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாட்டி இந்த மாங்காய் ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் மாங்காய் ரெசிபிஸ் இருக்குங்க. அந்த வீடியோஸ் லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.